அடிக்கலையே கஞ்சாவ போடலையே என் கழுத்தறிய போட்ட மாலை இது காசு கொடுத்து வாங்கலையே கடைதறிவில் திருடலை மானிடர்கள் மாலை அல்ல மானிடர்கள் வழக்கமும் கிடையாது. சரி, கள்ளி கஞ்சான்னு சொன்னீங்க, அதெல்லாம் கிடையாது. எந்த வழக்கமுமே எனக்கு கிடையாது. ஆமா, பீடி சிகரெட் கிடையாது. யாருக்கு யாருக்கு தாத்தாடே அப்பா. ஆமா, கள்ளி கஞ்சா குடிச்சா இந்த சிகரெட் எல்லாம் கேக்கும். பக்கத்துல நிக்க முடியல. சரி, ஏ பண்டார கிழவா, என்ன என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாது. சரி, வேணும்னா இந்த பிச்சையை வாங்கிட்டு இந்த இடத்தை விட்டு போங்க. வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்லை. சரி, இந்த இடத்தை நீங்க கடந்து போனாலே போதும். அப்படியா? ஆமா, நான் போகணும். பாத்தியா, என்னதான் தாத்தா உனக்கு வேணும்? இப்போ எனக்கு என்ன வேணும்? உனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சிருக்கேன் மாவுசைக்கு. அதானே எம்மா, இப்படி எல்லாம் பேசாத தாத்தாவை பார்த்து. ஆண்டை பண்டார கிழவன் என்று அவதூறான வார்த்தைகளை என்றைக்குமே யாரையும் பார்த்து பேசக்கூடாது. பேசக்கூடாது, மரியாதையா பேச. கொஞ்சம் மதிப்பு மரியாதை பேசுமா. அதானே உனக்கு என்ன தாத்தா மரியாதை வேண்டி கிடக்கு? வீச நரைச்சு போச்சு, வீரியம் கெட்டு போச்சு. வீச நரைச்சா தாத்தாக்கு வீச நரைச்சா வீரியம் கெட்டு போக நினைச்சியா? நாடி நரைச்சா தைரியம் கெட்டு போக நினைச்சியா? போலங்கரா கெட்டு போலங்கற தைரியம் இல்ல இல்ல போவல பாத்தா அப்படி தெரியல. போவல வீச நரைச்சு போச்சு தாத்தா, வீச நரைச்சு போச்சு தாத்தா. தாத்தா உனக்கு வீரியமும் கெட்டு போச்சு தாத்தா, வீரியமும் கெட்டு போச்சு தாத்தா. தாத்தா வீரியமும் போகலடி பேத்தி பேத்தி. நாடி நரைச்சு போச்சு தாத்தா, நாடி நரைச்சு போச்சு தாத்தா. தாத்தா தைரியமும் கெட்டு போச்சு தாத்தா, உமக்கு தைரியமும் கெட்டு போச்சு தாத்தா. தாத்தா தைரியமும் கெட்டு போச்சு தாத்தா, தாடி நரைச்சாலும் பேக்கி, தாடி நரைச்சாலும் பேக்கி பேத்தி. தைரியமும் போகலடி பேத்தி, எனக்கு தைரியமும் போகலடி பேத்தி பேத்தி. தாத்தா தாடி நரைச்சி தள்ளாடும் காலமாட்சி, வீசையும் நரைச்சி வீரியமும் கெட்டு போச்சு. ஏன் தாத்தா உனக்கு இந்த வம்பு வழக்கெல்லாம்? தாடி நரைச்சாலும் தாத்தாக்கு தைரியம் கெட்டு போகலை. செடி அடுத்து மரம், அந்த பக்கம் நிக்க செடி. ஸ்டெடியா இருக்காருங்க. ஓ ஸ்டெடியா இருக்காரு, ரொம்ப ஸ்ட்ராங். சரி, ஆனா என்ன வீரிய நரைச்சி, ஆமா வீச நரைச்சி வீரியம் கெட்டு போச்சு. ஆமா, இப்ப வந்து நின்னுட்டு என்ன வம்பு என்ன வழக்கு விளையாட்டு பண்டாரம் என்று சொல்லக்கூடிய வேலையிலே பார்த்தா, ஆமோ அந்த அழகு பெண்ணால் மாவிசைக்கு என்னம்மா கிழட்டு பண்டார வார்த்தைக்கு வார்த்தை பேசிட்டே இருக்காரு. ஆமா, ஒரு வார்த்தைக்காவது சரின்னு கேட்டுட்டு தூர போறாரா? அப்பா சொன்னாதான் போவாரு நினைக்கிறேன். அதானே அதானே அப்படின்னு சொல்லி இந்த மாவிசைக்கு என்ன நினைக்கிறார்? என்ன ஏழடுக்கு மாளிகையில ஏக போகமாக நான் வளர்ந்தேனே. சரி, பிறந்த பிறப்பு என்ன, வளர்ந்த வளர்ப்பு என்ன, இருந்த இருப்பு என்ன, எங்க எப்படி எப்படிதான் இருக்கக்கூடிய ஒத்தைக்கு ஒரு பெண்ணா வளர்த்து எங்க இருக்கக்கூடியவா தெரியுமா?
அன்று மாவிதைக்கு பெண்மகள் ஆமையோ என்ன விதமாக புலம்பி தவிப்பாளையான எப்படி எப்படி அம்மா அம்மா குளிச்சதும் அம்மா சொல்லு மா குளிச்சதும் அம்மா சொல்லு மா குளிச்சதும் மஞ்ச குளிச்சது இந்த கிழவனுக்கு ஆண்டு கிழவனுக்கோ மாளிகையில நான் வளர்ந்தது மாளிகையில நான் வளர்ந்தது இந்த கிழவனுக்கோ ஆண்டு கிழவனுக்கோ மாளிகையில பெண் பேரந்தது இந்த கிழவனுக்கோ சீவி முடிச்சு சீவி முடிச்சு சீவி முடிச்சு சினுக்கம் விட்டது இந்த கிழவனுக்கோ ஆண்கிழவனுக்கா சிங்காரமா நான் வளர்ந்தது இந்த கிழவனுக்கோ சிங்காரமா நான் வளர்ந்தது இந்த கிழவனுக்கா என்ன பொட்டு வச்சது இந்த கிழவனுக்கோ ஆண்டு கிழவனுக்கோ பூவாக நான் வளர்ந்தது கிழவனுக்கோ பூவாக நான் வளர்ந்தது கிழவனுக்கோ ஆண்டு கிழவனுக்கோ மாவிதைக்கு பெண்மகளாகப்பட்டவள் ஆண்டவன் மறையோனாக வந்த மாயாண்டி சுடலை ஈசனை பார்த்து மாவிதைக்கு புலம்பிதவைக்கும் ஏழைகளை பார்த்தா என் ஆண்டவன் உய்காட்டு சுடலை மான சுவாமி என் மாவிசைக்கு முதல்ல உன் பொழப்பத்தை நிப்பாட்டு நிப்பாட்டு தாகி நிப்பாட்டு தாத்தா இவ்வளவு நேரமா உன்ட்டு பேசின பாத்தியா நாக்கெல்லாம் வறண்டு உணர்ந்து தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு தாத்தாக்கு தண்ணி தாகமா இருக்கு அப்பாவுக்காக காராவின் பால் கறந்து வச்சிருக்கீங்க அத கொண்டுட்டு வா பாக்கலாம் அத கழட்ட முடியுமா வந்ததே வந்த காராம்பசு பால் கறந்த நீ எப்ப பார்த்த நான் வச்சது நீ எங்க கொண்டு வச்ச அதானே எப்ப பார்த்தானு தெரியலையே தெரியலையா இல்ல வந்து உனக்கு தெரியாம வாங்கிச்சு உனக்கு எப்படி தெரியும் இந்த கழட்ட முடியுமா தாகமா இருக்கு தண்ணி வேணும்னா வேண்டாம் அந்த காராவின் பசுவின் பாலை எடுத்துட்டு வா தாத்தாக்கு கொஞ்சம் தெம்பு குறைவா இருக்கு ஆமா குறைவா இருக்கு பாலை குடிச்சா கொஞ்சம் உடம்பு தேத்திக்கிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா ஆமா இப்படி ஒரு சாக்க சொல்லி வீட்டுக்குள்ள வரலான்னு மட்டும் கனவுலையும் காணாத அந்த குட்டத்துல தண்ணி கெட்டி கிடக்கு போதும் போது உமக்கு போய் அந்த தண்ணியை போய் குடிச்சிட்டு வரேன் தாத்தா அந்த குட்டத்துல போய் குடிச்சோம்னா கொக்கி எச்சம் போட்டுட்டு போகுது பேத்தி எந்த தண்ணியை வேணாலும் தாத்தா குடிச்சுப்பேன் சரி ஆனா எனக்கு துணையா நீ வரணும் ஆமா எனக்கு தாத்தாக்கு வயசு காலத்துல நடந்து போக முடியல என் தாத்தா கையை பிடிச்சி அப்படியே அந்த சொன்னைக்கெல்லாம் கூட்டு போயேன் அதானே கைய பிடிச்சி ஆமா ஒண்ணு தாத்தாக்கு நானு தாத்தாக்கு விளையிடம் இல்லல பலம் இல்லையோ விளையிடம் இல்ல கம்ப ஓடிக்கிட்டே வரேன் ஒரு கைட்டு கம்ப ஓடிக்கிட்டே ஒரு கைட்டு ஒன்ன பிடிச்சிக்கிட்டேன் என் சொலையில கொண்டு விட்டுரு அதானே இந்த கிழட்டு பண்டாரத்தை எப்படி தாங்கி பிடிக்க ஆமா எல்லாம் ஒரே நீர் சரி செலத்தி இப்பேற்பட்ட இந்த பண்டார கிழவனை மாவிதைக்கு கை தாங்களா பிடிக்கணும் எப்படியாவது இவற்றை இருந்து தப்பிச்சா போதும் தப்பிச்சா போதும் வாரு வந்து தொலையும் வாரு வந்து தொலையும்
என்று மாவிசக்கியானவள் மாயா ஆண்டி சுடலை என்று அறியாமல் ஆண்டி கிழவன் என்று கைய பிடிச்சு அப்படியே கூட்டிட்டு போறா. சரி, கூட்டிட்டு போகும்போது சுடலை என்ன பண்றார்? தூக்க தூக்க கீழே விழுந்தா அந்த சுடலை கிழவன் கீழே விழுந்தா அந்த சுவண்ட பண்டார கிழவன் தள்ளாடித்தானே விழுந்தா அந்த தவண்ட பண்டார கிழவன் தள்ளாடித்தானே விழுந்தா அந்த தவண்ட பண்டார கிழவன் அவ சொக்கி சொக்கி விழுந்தா அந்த சொடல பண்டார கிழவன் அவன் மயங்கி மயங்கி விழுந்தா இந்த மாயாண்டி பண்டார கிழவன் உருண்டு உருண்டு விழுந்தா இந்த உய்காட்டு பண்டார கிழவன் துக்க துக்க கீழே விழுந்தா அந்த துவண்ட பண்டார கிழவன் கீழே கீழே விழுதாரே இந்த பண்டாரம்னு நம்ம தாங்கி தாங்கி பிடிக்க. சரி, அந்த கிழட்டு பண்டாரம் தள்ளாடி தள்ளாடி கீழே விழுதாரு. ஆமா, கைய பிடின்னு சொன்னாரு. இப்ப தோல்ல கைய போட்டு இந்த கிழட்டு புள்ளியா நம்மளுக்கு என்ன பாடுபடுத்துதான் பாரு. மயங்கி மயங்கி விழுந்தான் இந்த மறையோன் மாயாண்டி பண்டார கிழவன். ஆமையோ இதுக்கு மேல உன் இம்சையை என்னால பொறுத்துக்கவே முடியாது. இப்ப மட்டும் நீ போகலன்னு வையன், என் தகப்ப யாருன்னு தெரியுமா உனக்கு? உங்க அப்பா யாரு? எங்க அப்பா யாரா? அவங்க அப்பா யாரு? ஆமா, ஏ கிழட்டு பண்டாரமே, என்ன என் தகப்பன்? சரி, மாந்திரவாதி, நாட்டாமை, நந்தங்காளி, பெரும்புலையன். இந்த பேரை கேட்டா காகம் பறக்காது, கருங்குருவியில் ஆந்தாது, சிட்டு பறக்காது, சிறுகுருவியில் ஆந்தாது, பட்டம் சுளைக்காது, அயல்காத்து வீசாது. நீ சொல்லும் போது எனக்கு ரொம்ப சிரிப்பா தான் இருக்கு. நீ எப்பந்தான் சிரிக்காம இருந்த? எந்த நேரம் பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே தானே இருக்க. ஏ தாத்தா, என்ன பேத்தி? என் தகப்பன் மாந்திரவாதி பெரும்புலையன் வந்தா, ஆமா, நீ ஈயாக பறந்தாலும் ஒன்னு ரெண்டு துண்டா வெட்டுவாரு. உங்க அப்பா வந்தாங்கன்னா வாங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ள வரவேற்பு பிரமாவா இருக்கும். உனக்கு என்ன தெரியும்? நீ காற்றாக பிறந்தாலும் உன்னை கண்ட துண்டமாக செய்வார். என்று மாவிதைக்கு சொல்லும் போது மறையோ மாயாண்டி பண்டார கிழவனாக வந்த ஆண்டவன் உய்காட்டு சுடல தெய்வோ. ஏ மாவிதைக்கு, உங்க அப்பாவை பார்த்து நான் பயப்படணுமா? உங்க அப்பா யாருன்னு தெரியுமா? உங்க அங்கிருந்து வந்தாருனா, என்ன கண்டாருனா, என்ன பார்த்து என்ன சொல்லுவாரு தெரியுமா? என் மாமன் பெரும்புலைய வருவாய், மாமன் பெரும்புலைய வருவாய், மகளை மனம் முடித்து தருவாய், எனக்கு மகளை மனம் முடித்து தருவான், தருவான் மாமி போல செய்ய
பைத்தியக்காரி, என்ன என்ன உங்க அப்பா எனக்கு மாமன் வேணும். சரி, என் மாமன் பெரும்புலையன் வந்தா மகளை கைப்பிடிச்சு கொடுத்துருவாரு. என் மாமி புழைச்சி வந்தா, அத்தை புழைச்சி வந்தான்னு சொன்னா மகள் மாவிசைக்கு ஆடி தீபாவளிக்கெல்லாம் அழைப்பாள. யார? என்னதான் மருமோன ஆடி கிடைச்சி கோடியில விட்டு கொளுத்திர வேண்டியதுதான். கொன்று வேண்டியதான். கோடியில பெருசா கிடக்கா. என்ன கோடினே? தெருக்கோடியா? தெருக்கோடி இல்ல, முடுக்கல விட்டு கொன்ற வேண்டியதான் பண்றாரு. இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டா மாவிசைக்கு மாயமோ அநியாயமோ என்று மயங்கி நிற்கிறாள். மாவிசைக்கு பண்டார கிழவே பம்பு பேசி வழக்கு பேசி கொண்டிருக்கிறானே. ஏதாத்தா பண்டாரோ என்ன காடு வா வாங்கி வீடு போவோங்கு கட்ட உனக்கு எனக்கு அடிப்படி சண்டை போடுது. கிழட்டு பண்டாரமே உனக்கு சரி இந்த மாவிசைக்கு பெண் கேட்கிறதா? ஆமா. வந்த வழிய பார்த்து திரும்பி போறியா இல்லையா? பண்டார கிழவா ஆண்டி சரி பண்டாரம் பரதேசி பேசு பேசு அப்படின்னு மாவிசைக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டா ஆண்டவன் பொய்க்காட்டு சுடலை மாடசுவாமிக்கு வந்தது கோபம். கோபத்திரி சிரிக்கத்தான் செய்கிறார். என்னவா சிரிப்பு! ஆங்கார கோபம் கொண்டு ஆண்டவன் மாயாண்டி என்ன சொல்லுகிறார்? வாடி பெண்ணே மாவிசைக்கு வாடி பெண்ணே ஒன்று சொல்லுகிறார் என்று தெரியாமல் ஆண்டி என்றும் கிழவன் என்று என்று சொல்லி கைகிளிய பேசலாம். எண்ணி 8 நாளைக்குள்ளே எண்ணி 8 நாளைக்குள்ளே ஈசமாக சுடல நானோ சிறையளிப்பேன் உந்தனைத்தான் என்று சொல்லி சுடலை ஈசன் மார்புதட்டி மார்புதட்டி மாயாண்டி அங்கே மார்புதட்டி சபத வைக்க மாயாண்டி சுடலை 8வது நாளையிலே ஏந்திலேயே மாவிசைக்கு சிறையளிப்பேன் உந்தனையே என்று அவர் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் அரங்கிலிய மாவிசை அரங்கிலிய மாவிசைக்கு ஆறாவது உயரம் கொண்டு அரங்கிலிய மாவிசைக்கு முத்து போல கண்ணீர் முத்து போல முகங்கள் எல்லாம் முத்துவோர் கண்ணீரை முகங்கள் எல்லாம் சோரவிட்டார். மறையோனாக வந்த மாயாண்டி சுடலை ஈசன் என்னம்மா எண்ணி 8 நாளைக்குள்ளே உன்னை சிறையளிப்பேன் என்று மார்பு தட்டி சபதமைத்தார். மறையோனாக வந்த மாயாண்டி சுடலை சொன்ன பிரகாரம் நான் செய்யாமல் போனால் கைலாசத்திலே பிறக்கவும் இல்லை, கடவுள் பகவானுடைய மகனும் அல்ல, இல்லை என்னை பெற்றெடுத்தது பார்வதியும் அல்ல, ஆமா என்னை வளர்த்தது என் தாய் வன பேச்சியும் கிடையாது கிடையாது என்று மார்பு தட்டி சபதமைத்தார் மாயாண்டி சுடலை. மாயாண்டி சுடலை சபதம் கோரிவிட்டு அந்த இடத்தை விட்டு மாயமாக மறைந்து விட்டார். மகாந்திரவாதி பெரும்புலையன் வருகிறார். மகளை பார்த்தார். என் மகளே ஏனம்மா உன் முகமெல்லாம் வாடி இருக்கிறது? மாவிசைக்கு உனக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்தது? ஏன் இந்த கவலை கொண்ட முகத்தோடு இருந்திருக்கிறாய்? முகம் எப்படி இருக்கு அப்பா? என்ன நீ இல்லாத வேளையிலே இந்த இடத்துல ஒரு ஆண்டி பண்டார கிழவன் வந்தாரப்பா. வந்த ஆண்டி பண்டார கிழவன் என்னுடைய இடத்துல வம்புகள் பேசி வழக்குகள் பேசி எண்ணி 8 நாளைக்குள்ளாக என்னை சிறையளிப்பேன் என்று சொல்லிவிட்டான். மார்பதட்டி சபதமைத்து விட்டு மாயமாக மறைந்து விட்டான். என்ன மாந்திரவாதி நாட்டாம நந்தங்காளி பெரும்புலையன் என்னுடைய மகள்
உன்னை பார்த்து ஒருவன் சபதம் கோரினானா? என் பேரை சொன்னாலே இந்த மலையாளத்துல காகம் பறக்காது, கருங்குருவில் ஆந்தாது. அப்பேற்பட்ட மாளிகையில வந்து என் மகளை பார்த்து ஒருத்தன் சபதம் விட்டு போயிருக்கான்னா அவனை நான் விட்டு வைப்பானா? ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். கவலைப்படாத நீ. அதானே இருந்தாலும் சரி, வல்லவனுக்கு வல்லவன் மையகத்திலே இருப்பான். சபதம் கோரியவன் எப்பேற்பட்ட வீரனோ தெரியவில்லை என்று 4 திசை 8 திக்கிலும் பூதங்களை காவலாக வைத்தார். தலை வாசலில உருவிய வாளோடு வருவான் வருவான் என்று வாழுட்டு நிக்காரு. வரட்டும் வரட்டும் என்று வழிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நாளையில என் ஈசன் மகனாகிய இந்த உய்காட்டு மாயாண்டி சுடலை அவர் சபதம் கோரிய பிரகாரம் 8வது நாளையில ஈசன் மகனாகிய மாயாண்டி எப்படி வருகிறார்? அங்கே 8வது நாளையில ஈச மகவாரே மாயாண்டி சுடலை வாரார். கட்டங்காவல் கண்டாரே கடவுள் மக சுடலை ஈச என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று எண்ணி இருக்கும் போது ஈசன் மகன் மாயாண்டி இடமிச்சை கனி போலே இடத்தாரை ஓர் சொரவோம் மாவிசக்கி கட்டில மாயாண்டி போய் விழுந்தார். பார்க்குகின்ற வேளையில இருவிளக்கு எரிகிறதும் தேவி அவள் தூங்குகிறார். அறைக்குள் அம்பு எரிகிறதும் அழகு பெண்ணால் தூங்குகிறார். ஆண்டி இந்த மாயாண்டி கனி போலே மாவிசக்கி மேனியில மாயாண்டி போய் விழுந்தார். பதறி முளைத்தாளே பைங்கிலிய மாவிசக்கி எலுமிச்ச கனிய கண்டு ராஜக்கனி ஏது என்று கையாள எடுப்பாளோ கையாளே கட்டழகி அவளோ கையாள எடுப்பாளா கட்டழகி மாவிசக்கி கண்ணத்தில வைத்த போவார். கடவுள் மகமாயாண்டி மாவிசக்கி கண்ணத்தில சுடலை ஈசன் முத்தமிட்டார். அப்பொழுது மாயாண்டி மாவிசக்கி பெண்ணாருக்கு ஏற்ற ஒரு மன்னவன் போல் மாயாண்டி சுரபம் கொண்டு மாவிசக்கி பெண்மகளை மாயாண்டி சிறையளித்தார். சிறையளித்த வேளையில சிறையளித்த என்ன ஆண்டவனாகிய மாயாண்டி செஞ்சுடலை சுடலை ஈசன் மாவிசைக்கு பெண்மைகளை சிறையளித்தார். மாயாண்டி மேற்கு தலையும் கிழக்கு காலமாக விடுத்திருந்த மகளை தெற்கு தலையும் வடக்கு காலமாக படைக்க வைத்தார். சரி, அப்படி படைக்க வைத்து விட்டு ஆண்டவனாகப்பட்ட மாயாண்டி சுடலை ஈசன் மாயமாக மறைந்து விட்டார். அவர் மாயமாக மறைந்த வேளை காலையில பொழுது விடிந்தது. சரி, படுத்து தூங்கிய மகள் அதிகாலையிலே எழுந்து வருவாளே, அப்பேற்பட்ட இந்த அருமை மகளை காணவில்லையே என்று அங்கிருந்து தகப்பனாகப்பட்ட மாந்திரவாதி பெரும்புளையன் சரி மாவிசைக்கு அறை கதவை தட்டுகிறார். கதவு தானாக திறந்தது. மேற்கே தலையும் கிழக்கு காலமாக படுத்திருந்த மகள் தெற்கே தலையும் வடக்கே காலமாக படுத்து உறங்குகிறாளே. இது என்ன மாயமாக இருக்கு? சரி, மகளிருக்கும் அலங்கோலமான நிலையை கண்டார். அந்த மாந்திரவாதி பெரும்புளையன் என்ன செய்கிறார்? என்னம்மா என் மகளே கண்மணி மகளே கண்மணி என்னமோ நடந்ததம்மா உள்ள திருமகளே மாந்திரவாதி கேட்ட போது சொல்லுவாள மாவிசைக்கு தன்னுடைய நிலையை கண்டு எந்த கப்பா பெரும்புளையா
அப்பா இன்றோடு ஆண்டி வந்து சிறையடிக்க சோதனையோ பண்டாரம் சிறையடிக்க பகவானோட சோதனையோ மாந்திரமும் எங்க போச்சு மைசிமிலும் எங்க போச்சு எந்த கப்பா பெரும்புலையா ஆந்திரவாதி என்று சொல்லி மாநிலத்தில் வாழலாமோ என்று இவ சொல்லும் போது என் மகளை கண்மணியே எந்த நூட சொல்லக்கியாரோ அஞ்ச வேண்டாம் அழைய வேண்டாம் அரங்க வளைபடவும் வேண்டாம் எனது இரு திருமகளே அப்பாவோட சொல்லக்கியாரோ சிறையழைத்து சென்ற கல்வன் யாராக இருந்தாலும் எண்ணி 8 நாளைக்குள்ளாக கைபிடித்து நான் தருவேன் அம்மா. அப்படி பிடித்து தரலைன்னு சொன்னா சரி நான் பிச்சம்புரை எனக்கு பேரனும் அல்ல, என் பேரு நாட்டாமை நந்தன்காளி பெரும் புலையனும் கிடையாது. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி சரி மார்பு தட்டி சபதம் வைத்த யாரு யாரு என்ன எல்லாம் பெரும் புலைய மாவுசைக்கு மாந்திரவாதி பெருமுளையன் மார்பு தட்டி சபதம் வைத்த வேலை பார்த்தா அப்பா ஆளுக்கு வரீங்க சபதத்தை கோருதீங்க என்னப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க என்னப்பா சரி அந்த கிழட்டு பண்டார வந்தாரு எண்ணி 8 நாளைக்குள்ளே சிறையடைப்பேனாரு. அவர் சபதம் கோரிய பிரகாரம் சிறையடைத்து சென்று விட்டார். சரி மாந்திரவாதினி சொல்லி மண் உலகத்துல மாநிலத்துல நீ வாழலாமா? மைய எதுக்கு, சிமில் எதுக்கு, மாந்திரிக தொழில் எதுக்கு, அதை செய் முதல்ல. மகளை கவலைப்படாதே என்று ஆறுதல் வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறார். அவள் ஆட்டும் என்று கேட்டு சம்மதித்து அருமை மகளா மாவிசைக்கு ஆந்திரவாதி பெருமுடையனுடைய மாளிகைகளை மாவிசைக்கு இருந்து வருகிறார். சரி அந்த ஆண்டவன் உய்காட்டு சுடலை மாட சுவாமியுடைய அருளாலே அவள் எப்படி இருக்கிறார்? அந்த மாயாண்டி சுடலை மாயாண்டி வந்து சிறையடிக்க நல்ல மாவிசைக்கு அந்த மாதம் குடி மறந்தா அந்த மாதம் அதுவே மாதம் அந்த மாதம் குடி மறந்தோ அந்த மாதம் குடி மறந்தோ அதுவே அவசூலானோ அங்கே அந்த மாதம் குடி மறந்தா அதுவே மாவிசைக்கு ஆயாண்டி அருளாலே மாவிசைக்கு பெண் மகளோ 7 மாத சூழாக 7 மாத நிலையாளே அவளோ 7 மாத சூழியாக நிலையால் இருப்பாள். நிலையால் இருக்கும் போது கேட்டதொரு பெண்ணவள் நிலையால் மாவிசைக்கு இருந்தால் இருக்கமா எழுந்தரித்தாள் ஏந்திலையால் மாவிசைக்கு விதமா இருக்கும் போது மாவிசைக்கு கர்ப்பமா மலையாள தேசமெல்லாம் மலையாளே மழையில்ல பஞ்சம் ஐயோ அந்த மலையாள தேசமெல்லாம் மழையில்ல பஞ்சம் ஐயா பஞ்சமதை தாங்காமல் ஏறத்தூர் தன்னதிலே பள்ளியர்களும் இல்லை மாறும் தங்க முடியலையே என்ன செய்வோம் ஏது செய்வோம் கத்தரிக்க பயிர்கள் செய்து கஷ்டமதை போக்கணுமே நாமை
செய்ய வேணும் வந்த பஞ்சம் தீர்க்க வேணும் என்று சொல்லி மனதில் எண்ணி எண்ணாத எண்ணமெல்லாம் வர மனமதிலே விட்டு வழியர்களோ விட்டு விட்டு பிள்ளை மாறும் ஆடு வெட்டி தீக்கோலத்தி ஏகாத கட்டைகளே தான் அடைத்தார் ஆடு கொண்டு கிடை மறைத்தார் ஆடி அவனி மாதத்திலே பொழியும் போது அழியர்களும் பிள்ளை மாறும் ஆளி முதல் வீழை விட்டு மழை வீழை பயிர்கள் செய்தார் மழை வீழை பயிர்கள் செய்து மகிமையுடன் இருக்கும் போது பன்றி தின்று பயிராட்சி பழம் தரும் வேளையிலே கடவுள் மகன் சொல்லல ஐயா கட்டங்காவல் கண்டாரே கட்டங்காவல் கண்ட போதே கடவுள் மகமாயாண்டி இந்த நல்ல பயிர்களை இந்த மூடன் அளித்தோமானால் விளக்க வேணும் என்றே விளக்க வேணும் என்றே மாந்திரவாதி இந்த வலியமார்கள் செய்த மழை விளை பயிர்களை நாமல் அளித்தோமையானால் இவ்விளக்க வேணுமை என்று சொல்லி வருவார் மாந்திரவாதி பெரும்புடையன். அந்த மாந்திரவாதி புடையனை அவ்விடத்திலே வைத்து நாமல் பார்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு இந்த ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை ஈச என்ன என்ன விதமாக மழை விளை பயிர்களை எல்லாம் அழைக்க போகிறார். ஆண்டவன் தான் மாயாண்டி குண்டு வாழை பூச்சி போலே வெட்டா வெட்டுவார் நல்ல பூச்சி போலே பயிர அறுத்தரத்தை குவிப்பாரே ஆன போல சுரபம் கொண்டு ஆட மூட்டை சாய்ப்பார் இஞ்சி போல வடிவம் கொண்டு பன்றி போல ரூபம் கொண்டு மஞ்சள் இஞ்சிய முண்டுவார் மாயாண்டி சோடலை மழை விளை பயிலாம் மாயமாக அழைத்தார். ஈக்கள் வந்து மேய்ந்ததை போல் ஈடளித்தார் ஈசன் மகன் மாயாண்டி சுடலை. பயிர்கள் எல்லாம் அழிந்தது. காவலுக்கு இருந்தார் இசைக்கு முத்துப்படையன். அவருடைய காலை பிடித்து இழுத்தார். காலை பிடிச்சு இழுத்ததும் அதனை முடித்தார் வலியனாகி இசைக்கு முத்து. சுற்றுமுற்றும் பார்த்தார். பயிர்கள் எல்லாம் அழிந்திருக்க கண்டார். அண்ணன்மார்கள் இடத்திலே ஓடோடி வந்து அண்ணா அண்ணா தமையன்மார்களே தாலி முதல் பீலி வெற்றி நாம செய்த மலைவிளை பயிர்கள் எல்லாம் அழிந்து போற்றுதை அண்ணா. அண்ணா ஈவிளக்க வேண்டும் மாந்திரவாதி புலையனை போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே இத வலியமார்கள் அத்துணை பெயர்களும் மாந்திரவாதி பெருமுறையின் இடத்திலே வந்து ஈவிளக்க வருமாறு கேட்டா ஈவிளக்க வரணும்னு சொன்னா எனக்கு என்ன தரணும் தெரியுமா? 50 பொன் சம்பளம் 9 பொன் வெகுமதி அட்ட கும்பம் 8 அதுக்கு தேங்காய் 10 அறுத்தறி 6 சேவல் இழுத்தறி 7 கிடாய் சுள்ளக்கரை சாம்பல் சுடுகாட்டு சாம்பல் கன்னிப்பெண் கையால் 100 நூல் ஒரு கழிவேன். அது நீங்க தான் போய் எடுத்துட்டு வரணும். சுடுகாட்டு சாம்பல் கன்னிப்பெண் கையால் 100 நூல் ஒரு களி வேண்டும். மண் பொது பாண்டம் வேண்டும். பொது சொலவு சிறு சொலவு வேணும். ஈனாத கிடாரியோட இடது காடு மண்ணு வேணும். வருமா வராதா? எல்லாமே வரும்.
அத்தனை சேகரித்து கொண்டு வந்தா சரி நான் வந்து ஈவிளக்கி தருகிறேன். சரி அப்படியே ஆகட்டும். ஆமா ஆனா இத்தனையும் சேகரிக்கணும்னா மழை விளையவே வித்தாத்தான் காணும். வித்தாலும் கூட காணும். கொஞ்சம் நஞ்சமா கேட்டிருக்காரு. கேட்டுக்க பக்கையில பயமா இருக்கு. ஆட்டம் என்று சம்மதித்து ஓடோடி வருகிறார்கள். ஆமா அத்தனைக்கு சம்மதிச்சு மாமா. ஆமா காக்காட்சி வளைவலை கண்ணாடி போன் ஜோடைக்கு வருகிறார். சரி வந்து அத்தனை பொருள்களையும் எடுத்து வைத்து சிறு சுளவை எடுத்து வைத்தார். சரி சிதம்பர அச்சரத்தை வரைந்தார். வரைந்து வைத்து விட்டு கற்பூரத்தை எடுத்து தீபாராதனை காட்டுகிறார். சரி யாருன்னா பெரும் முறைய தீபாராதனை காட்டும் போது செல்வ மகனாகிய மாயாண்டி சுடலை என்ன பண்ணுகிறார்? என்ன காட்சி போல் வருகிறார். தீபத்தை அணைத்தார். புளைய செவிட்டில ஓங்கி ஒரு பாருங்க ஒரு அடி விழுந்ததும் அக்கம் பக்கத்துல பார்த்தா ஆளை காணல. அவர்தான் மாந்திரவாதி ஆச்சே. அது யாருன்னு இப்பவுமே பார்த்துடணும். சரி என்று வெற்றிலை எடுத்தார். மையை தடவுகிறார். இலக்கு முகத்திலே பார்த்தார். வெற்றிலையில் மை தடவி விளக்கு முகத்திலே பார்க்கும் போது ஆண்டவன் மாயாண்டி சுடலை 5 மணி வல்லையும் அறையில ஒரு சல்லடம் 7 மணி வல்லையும் இடுப்பிலே ஒரு சல்லடம். சல்லடம் குள்ளா தாமரக்க மணி அழகோடு 5 மணி வல்லையத்தோடு ஆண்டவன் சுடல மொத்த பந்தம் கையுமா வாங்கி அருவாளோடு வந்து நிக்காரு. ஏ அப்பா என்ன சொரூபம் பாரு. அந்த சொரூபத்தை கண்டா அந்த சொரூபத்தை கண்ட உடனே என்ன நினைத்தார்? ஏ பொல்லாத தேவதைய உனக்கும் எனக்கு ஏதாவது முன்விரோதம் உண்டா? உண்டா இல்லையே? நான் முன்னாடி பாத்திருக்கேனா? முன்னாடி பார்த்தது இல்லையே. திடீர்னு வந்து ஏன் என்னோட இடத்துல உனக்கு இந்த சேட்டை? சரி என்ன பண்ணவே தெரியாது. என்னை கை நீட்டி நீ அடித்ததினால என் கட்டுக்குள் நீ அகப்பட வேண்டும். அப்படியா? அப்படிதான். சரி உன் கட்டுக்குள்ளே நான் அகப்பட வேண்டுமா? ஆகட்டும் ஆகட்டும். உன்னுடைய கட்டுக்குள் நான் அகப்பட வேண்டுமையானா சரி நான் கேட்ட பழிகளை எல்லாம் எனக்கு தருவியா? இந்த இடத்துல காக்காட்சி மலைகளை கண்ணாடி பொன் சோலையில உன் கையால ஊட்டு போட்டு கொடை வேண்டும். ஒரு கோட்டு அரிசி பொங்கி ஒரே படப்பா போடணும். முட்டையோடு முருங்கைக்காய் முறை கருவாடு கறி சமைத்து சரி 8வது பீடம் போட்டு ஏணி வச்சு மாலை சாட்சி 7 பரணு போடணும். சரி போடுறேன். 6 பரணுல 6 பலி கொடுக்கணும். 7வது பரணுல நரபலி எனக்கு வேணும். நரபலி வேணுமா? சாமானியப்பட்ட பலி இல்ல, அதுல தான் விஷயமே இருக்கு. என்ன நரபலி சொல்லியே? இங்க யார பிடிக்க இப்ப எங்க இருக்கு? ஒண்ணு இல்லையே. ஒருத்திக்கு ஒரு மகளாக இருக்க வேண்டும், தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். தாய்க்கும் தலைமகளா? ஆமா. சரி தலைப்பிள்ளை சூழியா இருக்கணும். ஆமா குறிப்பா 9 மாத சூழியா இருக்கணும். வயிற்றுல பிள்ளை இருக்கணும். உரைக்க பேசாத. சரி சொல்லு பையன் இந்த வருஷம் வர. வயிற்றுல பிள்ளை இருக்கணும். சரி கழுத்துல தாலி இருக்க கூடாது. அது எப்படி? எப்படியா தாலி கட்டாம எப்படி குழந்தை கருப்பமா இருக்கணுங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி சொல்லு. 9 மாத சூழியா இருக்கணும். கல்யாணம் மட்டும் ஆகியிருக்க கூடாது. சரி அப்பேற்பட்ட பெண்ணை அழைத்து எனக்கு ஊட்டுப்படை கொடுத்த கட்டுக்குள் கண்டிப்பாக நான் அகப்படுவேன். இதுக்கு எங்க போவேன்? 1000 சொரூபத்துல அரை சொரூபம் அகப்படுவேன். கொடுத்த நீ அரை சொரூபம் அகப்படுவியா? அரை சொரூபத்தை வச்சுட்டு அகிலத்தை நீ ஆட்டி படைக்கலாமே. காட்டுக்காரன் ஆட்டி படைக்க முடியுமா? அது நடக்காத கதை. பேராசை வேண்டாம். ஆமா அது மட்டும் இல்ல. சரி 3.25 நாளிகை தான். 3.25 நாளிகை கழிந்த உடனே நான் கேட்ட பழி படையல்களோடு எனக்கு ஊட்டு கொடை கொடுக்க வேண்டும். சரி தவறினே உன்னை தூக்கி விழுங்கிறோம். பார்த்துக்கோ. என்ன தூக்கி நீ முழுங்கிருவியா? ஆமா ஒண்ணு பாக்கியில பயமா இருக்கப்பா. அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டம் என்று சம்மதித்த ஆண்டவன் மாயாண்டி சுடலை ஈசன் 1000 சொரூபத்திலே அரை சொரூபம் அகப்படுகிறார். சரி அடைபட்ட சிமிலை கொண்டு வந்து கட்டுப்பட்டைகளை கட்டி மேல உத்திர துணிலை கட்டி தொங்க விட்டார். மோட்ல கட்டிட்டார். மோட்ல 3.25 நாளிகை கழிந்தது. அந்த சிமிலானது அருந்து கீழே வீழ என்ன நினைத்தார்? இல்லாத தெய்வமாச்சே ஊட்டு பலி கொடுக்கலன்னு சொன்ன விபரீதம் வந்து சேரும். ஆந்திரவாதி பெரும்புடைய காக்காட்சி மலை விளைய கண்ணாடி பொழு
மந்திரவாதி போடுவாரான் என்று சுடலை என்று ஆயாண்டினை பீடம் போட்டு மந்திரவாதி பெரும்புடைய மூங்கில் கம்பு வெட்டி அரணைக்கு கால்கள் நாட்டி இத்தகனை கொண்டு வந்து ஏழடைக்கு மரண போட்டு ஏழு நல்ல மரணத்திலோ என்ன என்ன பலி கொடுப்பார் சோழாறு ஒரு பரணி சூடு பன்றி ஒரு பரணி கருங்கிடா ஒரு பரணி செங்கிடா ஒரு பரணி துள்ளுங்குட்டி ஒரு பரணி துவளங்குட்டி துவளங்குட்டி ஒரு பரணி ஆறு நல்ல பரணதியிலும் ஆறு பலி தான் கொடுத்தார் ஏழாவது பரணி நரவழிக்காக காத்துட்டு இருக்கு. ஆமா அப்ப 7,000 காத்திருக்கு சும்மாதான் இருக்கு. இந்த பொழைய ஆண்டவன் சுடவை கேட்ட பிரகாரம் நரபலியை தேடவே இல்லை. இல்ல கடைசி நேரத்துல நீ கேட்ட பழி இல்லையா அதற்கு பதிலா இதை வச்சுக்கோடு வேற எதையாவது மாத்தி மறைச்சிடலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எவ்வளவு புத்தி இருக்கு அவருக்கு எவ்வளவு புத்தி இருக்கும் அசாதாரணமா அப்படின்னு நின்னுட்டு இருக்காரு. சரி அப்படி இருக்கும் போது ஆமா என்ன என்ன சொல்லுகிறா என்ன அடே போலையா என்ன 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 என்னப்பா உனக்கு யோசனை முழிச்சுக்கிட்டு நிக்கிய முழிக்காத அக்கம் பக்கம் பார்க்காத 7,000 நலபதியை குழு நேரம் தவிர்த்துதான் ஒண்ணு அப்படி மாவுச போட்டுருவேன். ஐயா என்ன நீ கேட்ட வழியை எங்கெல்லாமோ தேடி பார்த்துட்ட ஐயா. ஏன் எங்க ஏன்ட்ட தேடி பாரு அந்த வழியே கிடைக்கல. உன் வீட்டுல உன் மகள் இருக்கிறாள மாவுசைக்கு அவளை வீட்டு பலி கொடு வீட்டு பலி கொடுக்கவ. ஆமா என் மகளா என்ன ஆமா அவளை எங்க வச்சு பார்த்த நீ? நான் வந்து பிச்சைக்கு வந்த உன் பெண் மகளை கண்டேன்டா அந்த மகளை எனக்கு பலி கொடு. ஆமா இல்லன்னு சொன்னா ஒன்ன தூக்கி முடிஞ்சிடும். கஞ்சி வாங்க வந்தது நான் தான். ஆமா உன் கண்மணியை கண்டதும் நான் தான். சரி அதனால ஆமா உன் மகளை அழைத்துட்டு வந்து எனக்கு ஊட்டுப்படி கொடுன்னா. சரி அந்த வார்த்தைகளை காதாடி கேட்டு ஆமோ அந்த மாந்திரவாதி பெரும்புலையன் என்ன செய்கிறார்? என்ன அந்த மாந்திரவாதி பெரும்புலையன் என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று எண்ணாத எண்ணங்களை எல்லாம் எண்ணுகிறார். சரி அவர் எண்ணுகின்ற வேளையிலே ஓட்ட மாலை களையாமல் பூசிட வஞ்சனையும் அழியாமல் அப்படியே ஓட்டமும் பெருநடையுமா ஓடோடி வாரா. ஓடோடி வந்து மகளை அழைத்தார். மகளே மகளே என்று அழைத்தார். கதவை திறந்தா மாவிசைக்கு அப்பன் திருமுகத்தை பார்த்தா அப்பனுடைய திருமுகம் பேய் முகமாக தெரிந்தது. பயந்து போய் பின்வாங்கி ஓடுகிறார். பயப்படாதம்மா பயப்படாதம்மா உன் தகப்பன் தான் நான் வேற யாரும் இல்ல. ஏன் உனக்கு இந்த கோலம்பா? இல்ல இப்ப கோயிலுக்கு போனா அந்த கொஞ்சம் வேஷம் மாறி போச்சுப்பா. அப்படியா? ஆமா வேஷம் போச்சு. சரி மாயாண்டி சொடலைக்கு கோமரமா ஆடிட்டு இருந்தேன். சரி ஊர்ல இருக்கக்கூடிய அத்துணை ஜனங்கள் எல்லாம் இருக்கும்போது ஊட்டுக்கொடை பார்க்க வந்திருக்காங்க. ஒத்தைக்கு ஒரு மகா நீ இல்லாத வீட்டுக்களை நல்லாவா இருக்கு அதான் ஒன்னு அழைச்சிட்டு போன்னு வந்திருக்க நீ பிறப்படும் மகளேன்னா. சரி அதனால நீ வாப்பா நீ வாமா. ஆமா எப்பா என்னம்மா கொஞ்சமாவது உனக்கு மூளை இருக்கா? மூளை எல்லாமே இருந்து என்னைக்கு உன பெத்து பிள்ளைய வளர்த்து வச்சாலும் அன்னையோட எல்லாம் போச்சு. எப்பா என்னப்பா நீ யாரு? நாட்டாம. ஆமா நாட்டாம தான். நாட்டாமை நந்தன்காளி பெரும் புடைய நாட்டு. சரி அப்படி இருக்கும் போது ஆமா எப்பா என்ன உன்னுடைய மகள் சரி ஒரே ஒரு மக ஆமா கழுத்துல தாலி இல்லாம வயிற்றுல பிள்ளையோட சபைக்கு நடுவுல நான் வந்து நின்னா பார்த்த ஜனங்கள் எல்லாம் மதிப்பாங்களா? அதெல்லாம் நீ பார்க்காதமா அப்பா கூப்பிடுறா வா நீ பேச. நான் வரலப்பா. ஏன் வரலன்னா தந்த விபூதியை கொஞ்சம் பூசிக்கோயேன். உன் கையால எது வாங்கினாலும் பயமாத்தான் இருக்கு. ஏன் கையால வாங்க பெத்த தகப்பம் சரி கொஞ்சமா இருந்தாலும் மாந்திரவாதி தானே. மாந்திரவாதி தான் என்ன பெத்த புள்ள. மாயாண்டி சுடலையுடைய ஆலயத்தின் விபூதி அணிந்து கொள்ளென்று ஆமா திருநீர் அணிவது போலே மாரண மையெடுத்தார் மகளுக்கு பொட்டு வைத்தார். நெத்தியிலே பொட்டு வைத்தார். மயங்குகிறாள் தயங்குகிறாள் மகள். ஆமோ மாட்டேன் என்று சொன்ன மகளோ பாரேன் என்று சம்மதித்தாள். அப்பா அப்பா என் தகப்பா என்னம்மா உன் தகப்பா என்ன பட்டு சேலைய கட்டட்டா? வேண்டாம் பழைய சேலைய கட்டட்டா? இல்ல வேண்டாமா அங்க புள்ளி இருமா இருக்கும் சும்மா அந்த உத்தர சீடோட வா.
அப்படிங்க. ஆமா ஏமனு கேட்டா நேரம் தவறிட்டு சங்கடம் இல்ல. நேரம் தவறி போச்சா? ஆமா. தங்க நகையை அணியட்டுமா? வேண்டாம். என்னதுக்கு தங்க நகை போட போற? கோயில்ல போய் ஒரு 1 மணி நேரம் சாமி மட்டும் வர போற. ஆமா ஆமா 1 மணி நேரம். அப்படியாப்பா? சரி. ஏப்பா என்ன நடக்க முடியாத என்னால? ஏன் நடக்க முடியாது? என்ன இப்படி கேட்க? இப்ப அதுக்காக வண்டி பல்லாக்கு வேணுமா? என்ன வேணும் சொல்லு. என்னனாலும் கொண்டுட்டு வா, என்ன நடக்க விடாம கூட்டிட்டு போ. சரி என்று சொன்ன உடனே பார்த்தா ஆலை தடை தண்டிகளை வரவழைத்தார் மாந்திரவாதி பெருமுலையன் பூதங்களை அழைத்தார். ஏழேலோ பாடிக்கொண்டு பூதங்கள் மாவிசைக்கு சுமந்து கொண்டு வருகிறார்கள். மலை விலகிலே வந்து மகளே கீழே இருக்காதம்மா, நம்ம கீழே இருந்தா உனக்கு கூட்டுக்கலாம் தெரியாது. மேலே எட்டி போய் மேலே இருந்து பாரு. உன்னோட உடம்புக்கு இந்த பனி காத்து ஒத்துக்காது. குளிர்ந்த காத்து அடி போய் ஒத்துக்க கூட்டுக்களை உனக்கு தெரியாது. ஆமா உனக்காகவே உயரமா வரண்டு போட்டு வச்சிருக்கேன். பறந்து போட்டுக்க 7 பறந்து போட்டுக்க மேலவே உட்காந்துக்கோ என்று சொன்ன உடனே நாட்டாம மாவட்டம் கொஞ்சம் உயரமா தான் உட்காரணும். அப்படியே பரனுக்கு மேல போய் ஏறி உட்காருதா. சரி உட்கார்ந்த உடனே ஆமா ஆந்திரவாதி பெருமுளையன் ஓடோடி வருகிறார். மாவிசைக்கு ஆடுவாக தலைமுடிய 2 பாகங்களாக பிரித்து 2 கைகளையும் பரனுக்கு இருக்கக்கூடிய காலிலே கட்டுகிறார். கால்களை கட்டிட்டு ஒத்த பந்தத்தை எடுத்துட்டு வந்து மாவிசைக்கு பக்கத்துல சொருகி வைத்தார். சரி பந்தம் எரியுது. வெப்பம் வெக்க சரி வேனல் வெந்து நீருது. வேர்வையா வேத்து ஒழுகுது. வேத்து ஒழுகுறோட வாரணம் மை அழிந்தது. மகளுக்கு சுய நினைவு வந்தது. பதறி முழித்தா. கீழே இருக்கக்கூடிய பறனைகளை பார்த்தா. பதறி முழித்து பல திசைகளையும் பார்த்தா. அப்பா ஏ சண்டாளா என்னம்மா என்னம்மா என்ன கோயிலுக்குன்னு கூட்டு வந்து அப்பா நீ 7வது பரன்ல என்ன கொண்டு கட்டிருக்கிய? அதானே. ஆமா சண்டாள நம் தகப்பன் 6 பரனிலும் 6 பலியை கொடுத்து விட்டு 7வது பரனில ஆமா நம்மளை நரபலி கொடுக்க அழைத்து வந்திருக்கிறானே என்று அழகு பெண்ணாள் மாவிசைக்கு எப்படி என்ன விதமாக புலம்பி தவித்தாள் அண்ணா. எப்படி அம்மா எந்த கப்பா பெரும்போலையா என்ன சொல்லி அழைத்து வாங்க இருக்க சம்மதியோ யமனுக்கே சம்மதித்தாய் ஆச்சடிக்க சம்மதியோ காலனுக்கு சம்மதித்தாள். எந்த கப்பா பெரும்புளையா காளியோட கோவிலுக்கு கருங்கிடாயா என்னை வளர்த்தா. சொடலையோட கோவிலுக்கு சொடலையோட சூழாட கோவிலுக்கு என்னை வளர்த்தா. எந்த கப்பா பெரும்புலையா கருவாக ஜனிக்கும் போது என்னை பெற்ற மாதா கரிமருந்த தின்னாள் நான் கருவிலையே அழிந்தேன் உருவாக ஜனிக்க வரமருந்த தின்னாள் இல்லை நானும் உருவிலையே அடைந்தேன். சண்டாளி மறுத்து வச்சு குப்பிலே அரைக்கையில கொதவளையே அறுத்தாளில் இப்படி புலம்ப வேண்டாம் என்று சொல்லி புலம்புறாளே என் நிலையால் மாவிசை கண்ணே
நான் கருவாக ஜனிக்கும் போது என்னை பெற்ற மாத கரிமருந்த தின்று எனக்கு அறிவிலையே அளித்தால் இல்லை உருவாக நான் ஜனிக்கையிலை உரை மறந்த தென்னு ஒருவிலையே அழைத்தால் இல்லையே சண்டாடி மருத்துவம் என் கொப்பில அறுக்கையில என் கொதவளை அறுத்தால் இல்லையே ஏ அப்பா உனக்கு மகளோ பெரிது இல்லை மாந்திரிகந்தான் பெரிதா போட்டா ஆமாவா உனக்கு தலைமகளோ பெரிது இல்லை தந்திரந்தான் பெரிதா பொல்லாத பொழையா தகப்பா உன்னையும் நம்பி உன் கூட வந்திருக்க மாத்தியா பேர்பட்ட வைத்தியக்காரியா இருப்பேன் என்ன தாப்பது போல என்ன உட்கார்ந்துட்டு நேரம் தவறு வெட்டி பலி குடிக்க இல்ல ஒன்ன மோசம் போட்டுருவேன் நேரம் தவறுது என்று ஆண்டவன் மாயாண்டி உய்காட்டு சொடலையா என்ன என்ன உனக்கு வாரம் வரது உனக்கு மட்டும்தானே தெரியுது யாரு கேட்டா என்ன என்னப்பா கல்யாண வாசல்ல ஒப்பாரி சத்தம் சாப்பிடுற மாதிரி என்ன ஒப்பாரி சொல்றீங்க உடனே உன் மகளை வெட்டி பலி கொடு இல்ல உன்னையே மோசம் பண்ணிடுவோம் பாத்துக்கோ என்று ஆண்டவன் மாயாண்டி சுடலை சப்தமிடும் வேளையிலை மாந்திரவாதி பெருமுடையன் என்ன செய்கிறான் என்ன குலகத்திய கையிலெடுத்து குலகத்திய கையிலெடுத்து சொன்னவையோட கூப்பிட்டு அழைக்கும் போது ஆவிதைக்கு வெண்ணாரோட நெஞ்சதையும் தானகிரியே ஈரகுல தாமரைக்கா ஈரகுல தாமரைக்கா எடுத்து எப்பம் போடுவாரா ஈரகுல தாமரைக்கா எடுத்து எப்பம் போடுவாரா 9 மாத சிசுவத்தானே எடுத்து இலையில் வைப்பாரா ஈசமாக சொல்ல ஐயா எடுத்து ஏப்பம் இட்ட போது ஆவிதைக்கு பின்னவள ஆயாண்டி ஓட்டு வாங்கி கொள்ளாத புடையனிடம் இந்த பழி காணப்பா ஆனப்பழி எனக்கு வேணும் ஆனப்பழி வேணும் என்று அழகுடனே கேட்ட போதே ராமராச யானையுள்ள ஆந்திரவாதி காட்டுவாரா அந்த பழி வாங்குவாரா ஆண்டவ சுடலையா அப்பொழுது ராமராஜன் இப்பேற்பட்ட பெரும்புடையன் இனி இருக்க கூடாதென்று கருத்தளவு குளிய வெட்டி புலையனையே புலையனையே அதில் இருத்தி ஒரு யானை கொண்டு புலையன் தலையை எத்துவாரா புலையன் தலையை எத்தும் போது அந்த புலையனோட தலையெல்லாம் அபயம் என்று ஓலமின்றி ஆண்டி மாயாண்டி பாதத்திலே அழகுடனே வருவதையா அப்போ செஞ்சுடன மாயாண்டி குளமாடன் என்று சொல்லி புகழோடு பெயர் கொடுத்து உலோகம் சென்றல்லவோ விருப்ப என்று சொல்லி ஆட்டி வரம் தான் கொடுத்து ஆறாறு சுடலையா இல்லாத புலையனோட சமூசத்தை கருவறுத்து அஞ்சுடல மாயாண்டி அல்ல பிள்ள முண்டசாமி எங்கே எங்கே போகும் என்று எண்ணாத எண்ணவெல்லாம் அவர் என்னை கொண்டு வாராரே ஈசமகள் உடலையா மலையாள தேசத்திலே அந்தன் போன 100 விட்டு பலமுறை வழி நடந்து அவர் இன்னும் எங்கே போகும் என்று பகவதிய வாசலிலே அளவு போன திரவியத்தை கண்டோடனே கொண்டு வந்து அம்மாவோட வாசலிலே அழகுடனே வைத்து விட்டு இன்னும் எங்கே போகும் என்று எண்ணாத என்னவல்ல என்னை கொண்டு
கோட்டைமா வாதை கூடி உரை தீர்த்த குச்சாலோ உடமுடனே வருவாரா குச்சாலோ நன்னகரி வடக்கு பார்த்த அருவியில வரிசையோடு நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி இருநீரி பணிந்து நாதரையும் குரல்வாய் மொழி அம்மனையும் கண்டு மெல்ல சேவை செய்து ஆண்டவந்தா சுடல ஐயா சித்தீர சபையதிலே சிறப்புடனே இப்படி ஈசடிந்த சுடல ஐயா எங்க எங்க போவோம் என்று சித்தீர சபையதில வேண்டாமடி கற்பனையும் உடனே வார்த்தல்லவோ பகவான் இந்த மாயாண்டி இந்த நாடு போவோம் என்று சித்தீர சபையதில ஆடாத அம்மி கண்டு ஓடாத வண்டி கண்டு அறையாத அம்மி கண்டு ஆட்டாத செங்கை கண்டு ஓடாத வண்டி கண்டு பொருளாத நேரை கண்டு இன்னும் எங்க போவோம் என்று எண்ணமெல்லாம் எண்ணி வார சுடல ஈச உச்சால நடை கடந்து குடியிருப்பு நன்னாகரோ நீலாகர சிந்தாமணி உண்மையுடன் நடை கடந்து இன்னும் எங்கே போவோம் என்று எண்ணாத எண்ணம் கொண்டு அந்த பட்டணமா தென்காசி பட்டணமா அந்த தென்காசிமா நன்னகரில் காசி விஸ்வநாதரையோ உலகமா விசாலாட்சியே அவர் உண்மையுடன் சேவை செய்து நாம இன்னும் எங்கே போவோம் என்று எண்ணாத எண்ணம் கொண்டு ஏகமெல்ல வாராறு இந்த ஈசமக மாயாண்டி செஞ்சுடல முண்டசாமி செல்லமுள்ள மாயாண்டி பாவங்களை திக்குஸ்தலம் அந்த பாபநாசம் வாராறு பாபநாசம் தன்னதியில படித்துறையில் நீராடி பாபநாச பெருமாளையோ பாத உலகாடும் அம்மனையோ அவசுடனே சேவை செய்து சொரிமுத்தைய வாசலில முத்து ஐயனையோ கண்ட வெள்ள சேவை செய்து அந்த நல்ல இடமதியில அழகு திரை நிலையம் பெற்று ஆண்டவன் தான் சுடல ஈச அந்த வழி பாதை கூடி அவர் அம்பைம பாதையாக வழியாக காட்டு சுடலையாக உச்ச ஒரு நிலைய வாங்கி உலகளந்த திருமருகோன் ஆண்டவன் தான் சுடல ஐயா காட்டு சுடல காட்டு சுடல ஐயா இன்னும் எங்கே போவோம் என்று அங்கு நல்ல நிலையம் பெற்று அந்த இடம் நிலை கடந்து அடுத்த இடம் வழி நடந்து ஐயா வாராரே காட்டு சுடல ஐயா இன்னும் எங்கே போவோம் என்று உயிர்காடு பாதை விட்டு உல்லாசமா வழி நடந்து திருநெல்வேலி வருவாரா அந்த திருநெல்வேலி மாநகரில் நெல்லையப்பர் காந்திமதியே ஒரு நிச்சயமா சேவை செய்து இன்னும் எங்கே போவோம் என்று எட்டாங்குளம் பாதையாக எட்டாங்குளம் ஊருக்கு மேல்புறமாக ஈசன் மகனாகிய சுடலை வந்து ஊய்க்காடு சுடலை மாட சுவாமியாக அங்கு குழுவிறந்து வருகிறார்